ஹாய் கைஸ், இதுதான் நம்ம ரெமி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ போடுறேன். ஸோ அதனால் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா மன்னிச்சிக்கோங்க. இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2.5 years ஆகுது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி டைப் தான். இப்போ என்னென்னா, ஆல்ரெடி ஒர்க்காக மேட்டிங் ஆச்சு. 2 குட்டி போட்டாப்புல, அதுக்கான ஷார்ட்ஸ் மட்டும் போட்டிருப்பேன். இந்த டைம் மேட்டிங் ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ தான் ஒரு 10 days கிட்ட ஆகுது. ஸோ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருக்கும் யார் வந்தாலும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, இன்றைக்கி அதுக்கு கொஞ்சம் ப்ரோட்டீனாக கொடுக்கலான்னு சொல்லிட்டு பீஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ரெமி, ஒன்றும் இல்லை. ஆம்பா எந்திரி ரெமி. இப்போது நம்ம அதுக்கு பீஃப் இது பார்த்துக்கிட்டே இருக்கட்டும். டெம்ட் ஆகி உட்காந்துருக்காப்புல. நான் உங்களுக்கு இதுக்கான ஃபுட்டு எப்படின்ட்டு காமிக்கிறேன். இதுதான் பார்த்திங்கன்னா அதுக்கான பீஃப் எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அண்டு பார்த்திங்கன்னா பக்கத்தாலேயே படுத்துட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. டைம் ஆயிடுச்சு அதுக்காக தான். ஸோ ரைஸ் போட்டுட்டு, ஆக்சுவலாக 2 டாக் இருக்குது, 2க்கும் சேர்த்து போடுறதுக்காக தான். ஸோ அது பார்த்திங்கன்னா சண்டே ஆச்சுனாலே அதுக்கு ஒரு மாதிரி ஹைப் ஆகிடும், எப்படா நமக்கு கறி கிடைக்கும் அப்படின்ட்டு. ஸோ நம்ம எப்போவுமே இந்த மாதிரி பீஃப் ரைஸ் தான் போடுவோம். பீஃப் ரைஸு கடைசியில் அதிலே கொஞ்சம் நம்ம நாட்டு மாட்டு தயிரை மிக்ஸ் பண்ணி போட்டுட்டு நல்லா சாப்பிட வச்சுருவோம். பார்த்திங்கன்னா மூக்கு தலையை மேலே வச்சு ஸ்மெல் பண்ணிக்கிட்டே இருக்குது, எப்படா கொடுப்பாங்க அப்படின்ட்டு. ஏன்னா ஃபஸ்ட்டு இப்போ தான் மேட்டிங் பண்ணிட்டு வந்து ஒரு 10 days கிட்ட ஆகிருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு 10 days வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும். ஸோ நான் பண்ணுறேன். இதில் ஏதாச்சும் உங்களுக்கான கருத்து இருந்துச்சுனாலும் சொல்லுங்கள், நம்ம அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். நான் ஒரு 2.5 yearsஆக அதை தான் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவ்வளோதான். இது கொஞ்சம் சூடாக இருக்குது. ஒரு 10 to 15 minutes இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூலாகிடும். போட்டோம்னா கொஞ்சம் நல்லா சாப்பிடும். இப்போவே போட்டால் கொஞ்சம் நாக்கெல்லாம் சுட்டுக்கும், அது சாப்பிட்ருவோம். பட் மறுபடியும் அதுக்கப்புறம் எந்த ஃபுட் வச்சாலும் சாப்பிடாது. அதுதான். இதுலேயே கேர்டு இருக்குது. நம்ம கேர்டை உள்ளே மிக்ஸ் பண்ணிட்டு அப்படியே போட்டுடலாம். அது அதுக்குள்ளே பொறுக்க முடியல. ஏண்டா எந்திரிச்சோ எந்திரி ரெமி, ஸ்டார்ட் பா. நம்ம இதை பார்க்குறதுக்குள்ளே நம்மளை இன்னொருத்தி கூப்பிட்டுட்டு இருக்கா. அவளையும் போய் பார்த்துருவோம். அப்படியே எங்கள் ஃபார்மையும் பாருங்கள். இதுதான் நம்ம ஃபார்ம். ஆடு இதெல்லாம் இருக்குது பக்கத்தில். அண்ட் நம்ம இன்னொரு மேடம் எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போனோடனே எந்திரிச்சிட்டாங்க. தெரியுதா உங்களுக்கு? அதுக்கு போகணுன்னா அதுக்கு இன்னும் மேடம் பாட்டி போகலை. ஸோ அதனால் வெயிட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மேடம் பேர் நாலா. இப்போ தான் எடுத்துகிட்டு வந்தோம் ரீசெண்ட் டைம்ஸில். இதை எடுத்துகிட்டு வரும்போதே ஒரு 2.5 years ஆகிடுச்சு. நம்ம வீட்டுக்கு இப்போ தான் வந்தே ஒரு 10 to 15 days தான் ஆகுது. எப்படா நம்மளை அவுத்து விடுவாங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருக்குது. இருடா பறக்காத உன்னை தான் அவுத்து விட போகிறேன். நீங்கள் எதுவும் ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கிறனால அவுத்து விட்றது கொஞ்சம் சிரமமாக இருக்குது. ஒரே நிமிஷம் இரு. நாளா இரு. ஸ்லோ. நோ அவுத்து விட்டோம்னா அவ்வளோதான். 5 நிமிஷம். இங்கே வா, வேடா. நோ, உள்ளே போ. கொஞ்சம் ஹைப்பர் ஆக்டிவாகவே இருக்கும். போ, கையிலேயே பிடிக்க முடியாது. ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே நாளா இங்கே வா போ. இரு ஏன் எங்கே ஓடுற? வா, செட் நலங்க வா. நோ நல்லா. டேய், ஒன்றும் இல்லை. இரு. காலையில் அவுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஒரு 10 நிமிஷம் பார்த்தீங்கன்னா ஏதோ ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவ் ஆகிடுது. நில்லு. நோ, டேய் நில்லு. பேச்சே ஒரு 5 minutesக்கு அது காதை கேட்காது. நில்லு. நோ, ஒன்றும் இல்லை. இதுவும் ஒரு இது முடிஞ்சிருச்சு. ஏதோ அடுத்த இதுக்கு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கு. இன்னும் ஒரு 3 months ஆகிடும். ஓகே, சரி போய் விளையாடு போ. அவுத்து விட்டோன்னா அது கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும். ஒரு 5 minutes அவுத்து விட்டோம் அப்படின்னா ஃபுல்லாக ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துடும். ரிலாக்ஸ் ஆகிட்டு வந்துச்சுன்னா நம்ம
அந்த டே ஃபுல்லாக கொஞ்சம், ஏன்னா ஒரு ½ அன் ஹவர் டு 1 ஹவர்னாச்சு அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணால் தான் அது கொஞ்சம் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது. நல்லா ஒன்றும் இல்லை. நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா ரெமி அவள் பொசசிவ்னஸ் ஆகிடுவா. அவள் இப்போ இவ்வளோ கொஞ்சம் போது அது பக்கத்தில் இருக்கக்கூடாது, அதனால தான் அது கொஞ்சம் டிஸ்டன்ஸில் வச்சுட்டு வந்திருக்கேன். இப்போ ராட்வீலர் பொசசிவ் ஆச்சுன்னா இது கொஞ்சம் சாஃப்டாக ஹேண்டில் பண்ணும். அது கொஞ்சம் மேட்டிங் டைமில் இருக்கிறங்காட்டி கொஞ்சம் சைலண்ட்டாக இருக்குது. இல்லாட்டி அது அந்த ரோப்பே கிட்டத்தட்ட 4-5 டைம் அத்துட்டு வந்துட்டு விளையாட்டு காமிச்சிடும். அப்புறம் நம்மக்கிட்ட இங்கே இருக்கிற ஆடு கோழி எல்லாம் அப்புறம் ரிஸ்க் ஆகிடும். நீ போட போய் விளையாண்டு வைப்போம். நம்ம இது விளையாடுற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இது ஃபுல்லாக ஒரு நல்லா டயர்டான டைமில் இதை டைப் பண்ணிட்டு அதுக்கு போய் கொடுத்தோன்னா பிரேக்ஃபாஸ்ட் ஓவர். நல்லா அங்கே ஒன்றும் இல்லை, அங்கே என்ன இருக்குது, கோழி தான் இருக்குது. தண்ணி வேணாமா? தண்ணி குடிச்சிட்டியா? தண்ணி குடிப்பா. அதுக்கு பக்கத்துலேயே தண்ணி இருக்குது, ஆனால் அங்கே குடிக்க மாட்டாப்புல. நான் அது பொண்ணு தான், பட் ஆனால் அது பையங்கிற மாதிரி ட்ரீட் பண்ணி அது அதே மாதிரி வந்துக்கிட்டு இருக்கு. இதுக்கு வேறு கோழின்னா அதுக்கு வேறு ரொம்ப இதாகிடும். அதில் பக்கத்துனால அது கோழி ஒன்றும் இல்லைங்க, வா போய் விளையாட்டு நிப்போ. அதுக்கு தான் நம்ம செட் பண்ணி வச்சுக்கிற இடம். அந்த இடத்துக்கு போனாலே அது இதாகிடும். உன் இடத்துக்கு வந்தாச்சு பாரியா? நில்லு எங்கே போய்கிட்டே இருக்கிற? இந்த ஒரு இது சுற்றி நம்மளே காமிக்குதான் நமக்கு. எங்கடா போகிற? பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா தென்னந்தோப்பாக இருக்கிறனால பக்கத்துலேயே வீட்டில் ஆடு கோழியெல்லாம் வளர்த்திக்கிட்டு இருக்காங்க. அதனால் இது வெளியில் போச்சுன்னா அதை கேட்ச் பண்ணிடுங்கிறதுக்காக தான் நம்ம இது அவுத்துற டைமில் அதையே கொஞ்சம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது. இங்கே என்ன இருக்குது, இது அப்பப்போ உள்ளே பார்த்தீங்கன்னா பறச்சிட்டு கீரி அந்த மாதிரி வந்துடுங்க கட்டி இது ஒரு டைம் பிடிச்சிருச்சு. அதனால அது நெக்ஸ்ட் டைம் வருமானு பார்த்துக்கிட்டே இருக்குது. வேறு ஒன்றும் இல்லை. அங்கே வா போகலாம். அங்கே ஒன்றும் இல்லை, வா நல்லா. நம்ம போன டைமில் நம்ம கிழிச்சு விட்றது தான் அதுக்கான வேலையே. எங்கே இருக்க? போதுமா? நான் போய் உனக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வரேன். வெயிட் பண்ணுங்கள், நான் போய் அதை அப்படியே ஒரு ஃபுட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்துடுறேன். கைஸ் ஃபைனலாக அதை கட்டியாச்சு. ஏன்னா ஒரு கையில் வச்சுட்டு அதை கட்டுறக்கு விடாது. கழுத்துடும் போதே பார்த்துருப்பீங்கன்னா தெரியும், போட்டு நம்மளை அலப்பி எடுத்துரும். சரி ஓகே, அதுக்குள்ளே இந்த ஃபுட்டு நேரம் கொஞ்சம் சூடு ஆறி இருக்கும். அந்த டைமில் நம்ம போய் அதை ரெடி பண்ணிடுவோம். ஃபுல்லாக ரெடி பண்ணி டைம் ஆயிடுச்சு. அது வேறு அப்புறம் ரொம்ப இதாக டைம் ஆச்சுன்னா அப்புறம் ரெமி கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதுக்கு வேறு எப்படா அப்படின்ட்டு பார்த்துக்கிட்டே இருக்குது. வந்துட்டேன், அவ்வளோதான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை, 10 மினிட்ஸில் சாப்பிட்றலாம். ஓகே, தயிர் மட்டும் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ஒர்க் ஓவர். மாட்டு தயிர் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோன்னா கொஞ்சம் கூலிங்கும் கிடச்சிக்கும். கொஞ்சம் ஹீட் டைமில் இருக்கிறதுக்கு. அது வேறு மீட்டிங் போயிட்டு வந்துச்சா ஃபஸ்ட்டு ஒரு 10 days கொஞ்சம் டான்ஸ் ஆடாமல் இருக்கணும். பட் எதை பார்த்தா உங்களுக்கு அமைதியாக இருக்கிற டாக் மாதிரியே தெரியுது. இதுக்கு நமக்கு சண்டே அன்னைக்கு நம்ம எடுக்கிற மாதிரியே டாகை கேரை பண்ணணுங்கிறதுக்காகவே போயிட்டு பீஃப் எடுத்துகிட்டு வந்து அதை ரெடி பண்ணி அவ்வளோதான். ஓரளவுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. இது அப்படியே கொஞ்சம் ஹீட் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஹீட் கொஞ்சம் இருக்குது, அது ஃபுல்லாக கொஞ்சம் ட்ரை ஆனோன்னே போட்டுடலாம். இதுக்கான ஷார்ட்ஸ் உங்களுக்கு முன்னாடியே போட்டு பிரமி செட் எஸ் செகன் ஓகே குட் கேர்ள். படுத்துக்கலாம். அவ்வளோதான். கொஞ்சம் இப்போவே உனக்கு டயர்டாகுது, ஆனால் படுக்க மாட்டேங்கிறாப்புல. ஒன்றும் இல்லை சாஞ்சிருச்சு. உட்காந்தோன்னா போதும், இது கூட விளையாண்டுக்கிட்டே இருக்கணும். ஓகே ஒன்றும் இல்லை. லாஸ்ட் டைமே பார்த்தீங்கன்னா ஒரு செப்டம்பர் இதில் பார்த்தீங்கன்னா டெலிவரி ஆச்சு. 2 குட்டி போட்டுச்சு, அதுலேயும் 1 இறந்துருச்சு. கொஞ்சம் கூலிங் கிளைமேட் இருந்தங்காட்டி இதுவே கொஞ்சம் இன்னொன்று காலம் வச்சு கொண்டுருச்சு. இந்த டைம் திரும்ப ஹீட்டுக்கு வந்திருக்கு. இப்போ தான் லாக் பண்ணிட்டு 10 days ஆகுது.
Feb 5 அந்த மாதிரி இதில் டெலிவரி ஆகும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பார்த்துட்டு என்னென்ட்டு அப்டேட் பண்ணுறேன். நான் உங்களுக்கு இதுக்கு அடுத்தது அவ்வளோதான். இன்றைக்கி போட வந்ததுக்கான காரணமே எனக்கு சண்டே ப்ரோட்டீன் கொடுக்குறதுக்கு தான். நான் அதை விட்டுட்டு இதை பார்த்துட்ருக்கேன். அது கொஞ்சம் ட்ரை ஆனோடனே உங்களுக்கு ஃபுட்டு வச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். ஏண்டா சாரி ஏண்டி எனக்கு ஏண்டானே தான் வரும் இதை பார்த்தாவே. ஒன்று அது கூட விளையாடணும், வந்து நம்ம மடியில் படுத்துக்கிட்டு விளையாண்டுக்கிட்டே இருக்கணும், அதுக்கு கூடையே இருக்கணும். அதுக்கு அப்படியே அதுக்கான ஃபுட் பிளேட் உங்களுக்கு அதுக்கான கேஜ் இன்னும் கேஜில் இருக்குது. 8 வந்துடுற இரு என்னைக்கு ஆக்சுவலாக ஒரு கேஜ் இருக்குது அப்போல அதுக்குன்னு ஒரு இது, அதில் தான் அதுக்கான ஃபுட்டு எல்லாமே வைப்போம். அது நம்ம கேஜில் தான் எப்போ இருக்கும். இன்றைக்கி சண்டேங்கிறதுனால எடுத்துகிட்டு வந்து அதுக்கு ரெடி பண்ணுறதுக்காக வச்சுருக்கோம். பிளேட்டை க்ளீன் பண்ணிட்டு ஃபுட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நல்லா சாப்பிட்ரும். நம்ம இப்படி ஊற்றி என்னைக்கிட ஊற்றுறது அவ்வளோதான். இந்த டாகுக்கு இது போதும். நம்ம அடுத்தது நாலாக்கு கொஞ்சம் ஆர்த்தம் வெயிட் பண்ண போட்டா அப்படி பண்ணியே தான் இருக்கிற எல்லாத்தையும் பிச்சு எறிஞ்சிட்டு வந்துடுறப்பல வந்துடுது. நாளாக்கு இப்போ தான் நம்ம கொண்டு வந்தோம். இப்போ தான் இந்த 15 days தான் ஆகுதுன்னு சொன்னேன் இல்லையா, அதுக்கு இன்னும் அவங்க பீஃப் கொடுத்ததா சொல்லியிருக்காங்க. பட் நம்ம இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுக்கு ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்க போகிறோம். எப்படி சாப்பிடுவோம் எல்லாம் நமக்கு தெரியலை. அதனால் ஃபஸ்ட் டைம்ங்கிறதுனால கொஞ்சம் கம்மியாகவே கொடுப்போம். வீடியோ ரொம்ப லென்த்தாக போச்சுனாலும் நீங்களும் பார்க்க மாட்டீங்க. அவ்வளோதான். இதை நம்ம வந்து ஈவினிங்க்கு வச்சுக்கலாம். நான் எப்போவுமே 2 வேளை கொடுத்துருவேன். மார்னிங் 9:30 10க்கே கொடுத்துருவேன். ஓகே சாப்பிடு. இரு ஓகே எஸ் பீஃப் வச்சுட்டா மேடம் 2 நிமிஷத்தில் காலி பண்ணிடுவாங்க போட்டு சாப்பிட்ற. இது வரைக்கும் ஆனால் டயர்டுங்கிறது ஆனதே இல்லை. எவ்வளோ ஃபுட்டு வச்சாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். நம்ம இது சாப்பிட்ற டைமில் அதுக்கும் போயிட்டு வச்சுட்டு வந்துடுவோம். அப்புறம் அது வேறு ஆல்ரெடி 9:30க்கு வைக்கிறது, இன்றைக்கி ஆல்ரெடி 10க்கு மேலே ஆகிடுச்சு. வச்சுட்டு வந்துடுவோம். நீ சாப்பிட்டுக்கிட்டுரு. இது ஆக்சுவலாக நாங்கள் எடுத்துகிட்டு வரும்போது அவங்க டெய்லி ஒன்ஸ் தான் ஃபுட்டு வச்சுருப்பாங்க. ஸோ சாப்பிடாமல் இருந்துச்சு. இப்போ நான் டெய்லி வச்சங்காட்டி சாப்பாடு டைம் ஆச்சுன்னா இதுவும் சேர ஒவ்வொரு இதாக ஆரம்பிச்சிருது. நான் ஃபஸ்ட் டைம் வைக்க போகிறோம். சாப்பிடு. பரவாயில்ல, நல்லா தான் சாப்பிடுது. நம்மக்கிட்ட வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் அதுக்கு பீஃப் வைக்கிறோம். எப்படி சாப்பிடுன்னு தெரியாமல் நினச்சிட்டு இருந்தேன். ஓகே இதுவுமே பார்த்தீங்கன்னா முன்னாடி வச்சுக்கிட்டு இருந்தவங்க லாஸ்ட் டைம் ரிட்டர்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது குட்டி போடலங்கிறதுக்காக கொடுத்துட்டாங்க. நம்ம பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். சரி ஓகே நீ சாப்பிடு. நம்ம போய் லாஸ்ட்டாக ரெமியை பார்த்துட்டு முடிச்சிட்டோன்னா நம்ம எல்லாருக்கும் முடிச்சுட்டு நம்மளும் கிளம்பிடலாம் வேலைக்கு. அவுத்து ஃப்ரீயாகவே விட்டுருவேன். பட்டு ஷெஃபர்டுக்கு கோழின்னா கொஞ்சம் ஆசை ரொம்ப அதிகம், கடிச்சு வச்சிரும். அதனால தான் உள்ளுக்குள்ளே தோப்பில் விட்டுருக்கோம். இப்போவே பாருங்கள் இங்கே ஒருத்தன் வந்துட்டான். சாப்பாடு கீழே சிந்துறது சாப்பிட்றதுக்குன்னே போட அங்கே பிடிச்சிரும். சிந்திருச்சு. ஓகே இன்னைக்கு இது முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அது என்னென்னு பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ.